நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவுல சனி பெயர்ச்சி பலன்கள் தான் சொல்ல போறோம். வருகின்ற இது வாக்கியப்படி திருநள்ளாறில் ஏற்பட போகும் சனி பெயர்ச்சி, அதை பற்றி தான் இப்போது விரிவாக சொல்ல இருக்கிறோம். இது வருகின்ற 6/3/2026 முதல் 21/3/2029 வரையுமே இருக்கிறது. வாக்கியத்திற்கும் திருக்கணிதத்துக்கும் கால நேரங்கள் தான் வித்தியாசமாக இருக்கும். பலன்கள் எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த வகையிலே இப்பொழுது இந்த சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பொதுவாக சொல்ல இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதன் வாங்கிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய உபாசனை சொன்னாங்க மகா வாராகியோடு. ஓம் மகிஷத் பஜாய வித்மகே சண்டகஸ்தாயம் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இப்போ இந்த சனி பயிற்சி பலன்கள் சொல்லும்பொழுது இது அடிக்கடி வருவதல்ல. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடங்கள், சில நேரங்களிலே அது 3 வருடங்களாக கூட ஆகிவிடும். கடந்த முறை அப்படித்தான் ஆகினது. இப்பொழுதும் அதற்கு நெருக்கமாகத்தான் 3 வருடங்களுக்கு நெருக்கமாகத்தான் வந்து அமைகிறது. இதுவரை சனி பகவான் கும்பராசியிலே தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆட்சி புரிந்து தன்னுடைய முழு சக்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். இது நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். முழு சக்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீனராசி என்பது தேவகுருவாக சொல்லப்படுகின்ற அந்த குரு பகவானுடைய ராசியாக அமைகிறது. அந்த ராசியிலே பயிற்சி ஆகும் பொழுது குரு பகவானுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பார். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியின் பலனையும் சேர்த்து கொடுப்பதுதான் வழக்கம். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது சனி பகவான் காலசக்கர புருஷ அந்த 12 ராசிகளிலே பார்க்கும் பொழுது 12ஆம் ராசியாக இது அமைகிறது. அப்பொழுது 12ஆம் ராசியாகிய அந்த மீன ராசியிலேயே அவர் பயிற்சியாகும் பொழுது வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள், உள்ளூர் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் எல்லோருக்கும் மக்களுக்கு கிடைக்கும். மக்கள் மனமுகழ்ந்து வாழ்வார்கள். அவர் ரிஷபராசியை பார்ப்பதால், சுக்கிரனுடைய ராசியாக ரிஷபராசியை பார்ப்பதால் பெண்கள் குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும். அவருடைய பிரச்சனைகள் தீரும். தங்கம் விலை ஏறி இறங்கும். வெள்ளி விலை ஓரளவுக்கு வந்து நிற்கும். இப்படியாக இருக்கப் போகிறது. அடுத்ததாக அவர் கன்னிராசியை பார்ப்பதால் புதனுடைய வீடாக இருப்பதால் நல்ல கல்வி வளங்கள், செல்வ வளங்கள், நீதி நேர்மை சத்தியம் தவறாத எல்லோரும் மக்கள் வாழப்போகிறார்கள். அதற்குண்டான பிரச்சனை நடக்கப் போகிறது. அதிலிருந்த மக்கள் எல்லோரும் வெளியே வந்து விடுவார்கள். நல்ல ஆட்சி அமையும். நல்ல மக்கள் எல்லா வளமும் நலம் பெற்று வாழப்போகிறார்கள். அடுத்ததாக தனுசு ராசியை பார்ப்பதால் அதுவும் குருவோட வீடுதான். அப்படி அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆன்மீகவாதிகள், மத போதகர்கள், ஜோதிடர்கள், ஆன்மீகத்தை தொழிலாக கொண்டவர்கள், இவர்கள் எல்லோருமே விழிப்புணர்வாக இருந்து மக்களுக்கும் விழிப்புணர்வு கொடுத்து நல்ல நிலைமை கொண்டு வரப்போகிறார்கள். ஆங்காங்கே நிறைய பேரிடர்கள் ஏற்படும். நிறைய வெயில், அதிகமான வெப்பம் ஏற்படும். மழை வெள்ளம் போல் காணும். புயல் அடிக்கடி வந்து பயமுறுத்தும். நிலநடுக்கங்கள், தீ விபத்துக்கள், போக்குவரத்து விபத்துகள் இதெல்லாமே நடக்கப் போகிறது என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிகள் உண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு தான் சனி பயிற்சி பலன் சொல்ல போறேன். நீங்க அத்தாசம் சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டு தானே இருந்தீங்க. அடப்போங்க, இப்போத்தான் என்ன சொல்ல போறீங்க? இப்போ நல்லது தானே சொல்ல போறேன், சொல்லக்கூடாதா? நல்லா கேட்டுங்க. இது வரைக்கும் அர்த்தாசம் சனியில் கஷ்டப்பட்டு இருந்தீங்க. இப்போ 5ஆம் இடத்துல பஞ்சமி சனின்ற பேர் கொண்ட அந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் வந்து உட்காந்துருவார். உட்காந்துட்டு உங்களுக்கு என்னென்ன பண்ணுவார்? உங்களுடைய எண்ணங்களை, உங்கள் மனசில் ஏற்படுற எண்ணங்களை, நல்ல எண்ணங்களை, நல்லா கேட்டுங்க, நல்ல எண்ணங்களை கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு. ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்பீங்க, ஒரு நல்ல ஒரு பொருள், அது பொருள் வேணும், இந்த இவர்கிட்ட இந்த உதவி வேணும், இவங்க நம்மளோட வந்து சேரணும், எல்லாமே எதிர்பார்க்கணும். காதல் கூட நடக்கும். இந்த பெண்ணு நம்மளுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த ஆண் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பீங்க. விஷயராசிக்காரங்களுக்கு தான் சொல்கிறேன். கண்டிப்பாக நடக்கும். அந்த எண்ணத்தை நியாயமான எண்ணத்தை அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு. அநியாயமான எண்ணத்தை நிறைவேற்ற மாட்டார். நியாயமான எண்ணத்தை நிறைவேற்றி கொடுப்பார். சத்தியமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அப்போ கண்டிப்பாக நல்லதாக உங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா? அப்போ என்ன நடக்கும்? கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். அதில் கொஞ்சம் பிரச்சனை ஆகி தாமதமாகி கண்டிப்பாக வந்து தான் உங்களுக்கு சேரப்போகுது. அதை பற்றி கவலைப்பட வேணாம். அது இல்லாமல்
உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இது வரைக்கும் நிம்மதி இல்லாமல் இருந்தது. ஆமாம், நிம்மதி தான் இல்லாமல் இருந்தீங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தீங்க. யாரும் உதவி பண்ணல. ஆ, கட்டின புருஷனே நம்மளுக்கு உதவி பண்ண மாட்றான்னு பொண்டாட்டியும், ஆ, கட்டின பொண்டாட்டி நம்மளுக்கு உதவி பண்ண மாட்றான்னு சொல்கிற புருஷனுமே இப்போ தான் நிறைய அங்கலாய்த்து பேசிக்கிட்டே திரிஞ்சிங்க. பார்க்குறவங்ககிட்டலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படி தான் புலம்பிட்டு இருந்தீங்க. மனச தொட்டு சொல்லுங்க, சொல்லலன்னு. அதெல்லாமே இப்போ நிறைவேறிடும், சரியாயிடும். அவங்களே ஒத்து போவாங்க. உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வந்துரும். ஐயோ! நம்ம செஞ்சது தப்பு. நம்ம எல்லார்ட்டயும் போய் சொன்னோமே நம்ம வீட்டு விஷயத்த. அப்படின்னு இப்ப நிறுத்திப்பீங்க. இங்க ரகசியவாதி தான். யார்ட்டயும் சொல்ல மாட்டீங்க தான். ஆனா உங்கள சொல்ல வச்சது அந்த மாரி, இந்த கிரகங்கள். அதுதான் உண்மை. அப்ப இனிமே உஷாராயிடுவீங்க. அதானே உண்மை. உங்க ராசாதிபதி செவ்வாய்க்கு முருகர் தானே வழிபாடு பண்ணணும் நீங்க தொடர்ந்து. முருகர் வழிபாடு பண்ணுங்க. பிரசித்தி பெற்ற முருகர் 6 படை வீடு முருகன் போயிட்டு வாங்க. இல்லன்னா 6 படையும் ஒண்ணா சேர்ந்துரு நம்ம சென்னையில இருக்கு. அங்க கூட போயிட்டு வரலாம். இல்லனாக்கா வீட்டுக்கு அருமர் குழு முருகர் குழுக்குள்ள போயிட்டு வரலாம். அந்தந்த முருகரை நான் முன்னாடியே சொன்ன மாரி பேர கொண்டு அந்த எந்த முருகர் கோயிலுக்கு நீங்க முடியலையோ, அந்த முருகருடைய பேர மனசுல நெனச்சுக்கிட்டு, நீங்க பார்த்து வணங்கக்கூடிய முருகரை நெனச்சு வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக கோவில் குளத்துல குளிக்க முடிஞ்சா குளிக்கணும். இல்லன்னா தலையில நீர் கண்டிப்பாக தெளிக்கணும். இது முக்கியம் விருச்சிகராசிக்காரங்களுக்கு. இது பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து. அது இல்லாமல் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஆ, தடைகள், தாமதம்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த விஷயம் எல்லாமே நடந்துரும். பெரிய மனுஷன் உதவி கிடைக்கும். விஐபிலாம் வந்து உதவி பண்ண போறாங்க விருச்சிகராசிக்காரங்களுக்கு. இது எவ்வளோ சந்தோஷம் கேட்கறதுக்கே. அதுதான் நடக்க போகுது. அந்த மாரிலாம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆ, நல்ல லாபங்கள் கிடைக்கும். நீங்க எது பண்ணாலும் இது நாள் வரைக்கும் கிடைக்காம வந்திருக்கும். இனிமே தான் கிடைக்கும்னு சொல்றேன். அத புரிஞ்சுங்க முதல்ல. லாபங்கள் கிடைக்கும். வருமானங்கள் வரும். நம்ம செய்ற தொழிலுக்கு வருமானமே இல்லன்னு நெனச்சிருப்பீங்க. அது வருமானம் வரும். சும்மா கடை திறந்துன்னு உட்கார்ந்துன்னு இருக்கோம். ஒண்ணும் வரமாட்டுது. அப்படின்னு தானே புலம்பினீங்க. இப்போ வருமானம் வரும். சீக்கிரமா போய் கடை திறந்துருவீங்க. அதுதான் நடக்கும். இது மாரிலாம் வருமானம் வரும். ஆ, அது இல்லாமல் நீங்கள் அந்த முருகருடைய பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். வேல் வைத்து வழிபடலாம். வீட்ல கூட சின்ன வேலா இருக்கணும். எல்லாமே சின்னதா வச்சு வணங்கலாம். பெருசா தான் கூடாது. சின்னதா கை கடக்கமா ஒரு ஒரு ஜான்ல நின்னா ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. அழகா வச்சு வணங்கலாம். இருந்தாலும் அது தொடர்ந்து பூஜை பண்ணணும். அதான் உண்மை விசேஷம். முக்கியமான முருகருக்கு உண்டான விசேஷமான தினங்கள்ல அதுக்கு வழிபாடு பண்ணணும். பால் ஊத்தினா இன்னும் விசேஷம். அது மாரிலாம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் நல்லது நடக்கும் உங்களுக்கு. எங்க முருகர் கோயில் போனாலும் 6 தீபங்கள் போட்டு வாங்க. சனிக்கிழமையில சனீஸ்வர பகவான வணங்கிட்டு வாங்க. அவருக்கு எள் விளக்கு போட்டு வாங்க. வெளிய கோயில் விட்டு வெளிய வரும்போது கை, கால் ஊனமா இருக்கவங்க, மாற்றுத்திறனாளிகள், சாதாரண பிச்சைக்காரங்களோட மாற்றுத்திறனாளிகள் கண்டிப்பா இருப்பாங்க. கை, கால் ஊனமுள்ளவங்க, வாய் பேச முடியாதவங்க, காது கேட்காதவங்க, இப்படிலாம் இருப்பாங்க. உடம்புல கட்டு போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு கூட குடுக்கலாம். தப்பு கிடையாது. உடம்புல கட்டு போட்டிருக்கவங்களுக்கு செஞ்சா அவ்வளோ விசேஷம் சனி பகவானுக்கு. ஏன்னா அவர் கால் உடைஞ்சு கட்டு போட்டிருந்தாரு. அப்படின்றது சாஸ்திரம் சொல்லப்படுது. காலால் அடிபட்டது. ராவணனால் காலால் அடிபட்ட ஒரு கிரகமாக அவர் விளங்கியவர். அதனால கால்ல அடிபட்டு இருக்கவங்க பிச்சைக்காரங்களுக்கு உதவி பண்ணா இன்னும் விசேஷம். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவாங்க, விநாயகர் வழிபாடு பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்பதான் உங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். அதனால இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த அர்த்தாசிரமணி விலகி பஞ்சம சனி நடக்கிறனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஏற்றம் நடக்கும். நினைச்ச விஷயங்களே அதுவே நடக்க ஆரம்பிக்கும். மனசுல நினைச்சிட்டே இருப்பீங்க. திடீர்னு நடக்கும். இன்னைக்கு அவர் ஃபோன் பண்ணா நல்லா இருக்குமேன்னா ஃபோன் பண்ணுவாரு. இவர் போய் நம்ம பார்க்கலாம்னு நெனச்சா, திடீர்னு இப்படி இந்த பக்கம் வந்தப்பா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். உங்க வீட்டுக்கே வந்துட்டேன் அப்படின்னுவாரு. இதெல்லாம் நடக்குமா? நடக்கும்னு தானே சொல்றேன். அதுக்குள்ள நேரம் வந்திருக்குன்னு தானே சொல்றேன். அதுதான் நடக்க போகுது. அத பத்தி கவலைப்படாதீங்க. இது இல்லாமல் நிறைய தான தர்மம் பண்ணணும். யார் யாருக்கு பண்ணணும்? ரொம்ப நோய் நொடியா இருக்கிறவங்களுக்கு, உடம்பு முடியாதவங்களுக்கு, நான் சொன்னேன் இல்லையா? கை, கால்லாம் கட்டு போட்டுருப்பாங்க. அப்படிப்பட்ட ஏழை எளியவர்களுக்கு பண்ணலாம். அங்க போய் தேடிக்கொண்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்க சொந்தக்காரங்களையே எல்லாருமே பணக்காரங்க இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்லயே எல்லாருமே பணக்காரங்களா இருக்காங்க. இல்லையே! உங்க ஃப்ரெண்ட்ஷிப்லயும் ஏழ்மை நிலையில இருக்கிறவங்க இருப்பாங்க. உங்க சொந்தக்காரங்களும் ஏழ்மை நிலையில இருப்பாங்க. அவங்களுக்கு கூட நீங்க உதவி பண்ணலாம். அவங்களுக்கு உதவி பண்ணா டபுள். எப்படி? இந்த பிச்சைக்காரங்களுக்கு பண்ணா, ஏழைகள் வெளிய தேடி போய் பண்ணா திரும்பி வராது. இவங்களுக்கு பண்ணா திரும்பி வரும். ஒத்துக்கிறீங்களா? அதானே உண்மை. நம்ம ஒரு ஃபங்ஷன்னா போய் அவங்களுக்கு மொய் வைக்கிறோம்ல, அவங்க நம்மளுக்கு வந்து மொய் வைக்கிறாங்கல்ல. அப்ப சொந்தக்காரங்களும் நட்பும் என்ன பண்ணுவாங்க? பதிலுக்கு பதில் பண்ணுவாங்க. இப்ப புரிஞ்சுட்டீங்களா? இத பண்ணுங்க. அதுக்குன்னு ஏழை எளியவங்க பண்ணாம இருக்க வேணாம். அங்கேயும் பண்ணுங்க, இங்கேயும் பண்ணுங்க, எங்கேயும் பண்ணுங்க.
எல்லாத்தையும் பண்ணுங்க. நல்லது தான் நடக்க போகுது. அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப நோய் நொடியிலேயே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப நாள் தீராத நோயா இருக்கும். அவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஒரு கை காட்டி விடலாம். இந்த டாக்டர பாருங்க, நான் பார்த்தேன். இவர பத்தி கேள்விப்பட்டுருக்கேன். நீங்க செஞ்சீங்கன்னா நல்லாருக்கும். அப்படின்னு சொல்லி பாருங்க. அவங்களாம் நல்லாட்டினா உங்கள தானே வாழ்த்த போறாங்க. அந்த புண்ணியம் உங்களுக்கு தானே கிடைக்க போகுது. இதெல்லாமே பண்ணிட்டு வாங்க. அதனால இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பஞ்சம சனி ஏற்பட்டதுனால எல்லா விஷயமும் ஏற்றம் நடக்கும்னு சொல்லி, நீங்க தூங்கியிருந்தீங்க இதுவரைக்கும். இப்போ முழிச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு நல்ல விழிப்புணர்வு கிடைச்சிருச்சு. இதுலேருந்து வெளிய வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு, நீங்க எல்லா நலமும் பெற்று வாழப் போறீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.